அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, வெளிநாடுகளில் இருந்து தாயகத்துக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை இதில் என்னன்னா, நமக்கு ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேங்களா, ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது என்ன ரெமிட்டன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது வெளிநாட்டில் வேலை செஞ்சு அவங்க செலவுகள் போக அவங்க சம்பாரிச்ச காசுல மீதியை நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அனுப்பக்கூடிய காசு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்தியரும் அவங்கவுங்க வீட்டுக்கு காசு அனுப்பியிருப்பாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த தொகையை பார்த்தோம்னா 10 லட்சம் கோடிக்கும் மேல இருக்கு. அதாவது 120 பில்லியன் டாலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஓகேங்களா, 120 பில்லியன் டாலர்ஸ் யாரு சொல்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் வந்து சொல்றாங்க. ஓகேவா, உலக அளவுல ரெமிட்டன்சஸ்ல டாப் கண்ட்ரியா இருக்கிறது இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அமெரிக்கா, பிரிட்டன் அண்ட் சிங்கப்பூர், ஓகேங்களா, இந்த 3 நாடுகள் இருந்து இந்த 120 பில்லியன்ல ஒரு 36% கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அதிக தொகையை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அதுல அதிகமா எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா, பிரிட்டன் அண்ட் சிங்கப்பூர். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, UAE, குவைத், ஓமன், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்தும் அதிகமான தொகை இந்தியாவுக்கு வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் மட்டுமே ஒரு 120 பில்லியன் வந்திருக்கு. இந்த நிதியாண்டை எடுத்து பார்த்தோம்னா அது 124 பில்லியனுக்கும் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வேர்ல்டு பேங்க் அவங்களோட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டாப் கண்ட்ரியா இந்தியா இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா மெக்சிகோ, அப்புறம் பாகிஸ்தான், அந்த மாதிரியான நாடுகள்லாம் வராங்க. சரியா, ஸோ டாப்ல யார் இருக்காங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். சரிங்களா, ஸோ அதான் இந்த முதல் செய்தியில கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, 4 புதிய மாநகராட்சிகள் உருவாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நகராட்சியை மாநகராட்சியா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு 2 கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணணும். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம். ஓகேவா, அதாவது ஒரு நகராட்சி குறிப்பிட்ட மக்கள் தொகையை தாண்டி போயிருச்சு அப்படிங்கிறப்போ அதை நம்ம மாநகராட்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நகராட்சி குறிப்பிட்ட வருவாயை தாண்டி போறப்போ நம்ம அதை மாநகராட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு மேல இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட வருவாய்க்கு மேல இருக்கணும். அப்படின்னா தான் உங்களை நம்ம மாநகராட்சின்னு சொல்ல முடியும். ஒரு நகராட்சியை மாநகராட்சியை மாத்திரம்னா பாப்புலேஷனையும் அதிகமா இருக்கணும், இன்கமும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற 2 கிரைட்டீரியா இருக்கு. இந்த 2 கிரைட்டீரியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998ல இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சட்டம் தான் இந்த கிரைட்டீரியாவை நமக்கு கொடுக்குது. ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு மேல இருந்து ஒரு குறிப்பிட்ட வருவாய்க்கு மேல இருக்கு ஒரு நகராட்சிக்கு அப்படிங்கிறப்போ அந்த நகராட்சியை நம்ம மாநகராட்சியை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ இதனால நமக்கு நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஒரு மாநகராட்சியை உருவாக்க முடியாத ஒரு தடை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்தொடரில் இந்த ஆக்டை அமெண்ட் பண்றாங்க, ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. ஓகேங்களா, அமெண்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த 2 ப்ரொவிஷன்ஸை டெலீட் பண்றாங்க. ஓகேவா, டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த 2 ப்ரொவிஷன் இப்ப கிடையாது. ஓகேவா, இதை டெலீட் பண்ணதன் மூலியமா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, புதுசா மாநகராட்சிகளை உருவாக்க முடியுது. ஓகேவா, அந்த வகையில ஒரு 4 நகராட்சிகளை இப்ப மாநகராட்சிகளா கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை. ஓகேவா, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை, இந்த 4 நகராட்சிகளை வந்து மாநகராட்சிகளா தரம் உயர்த்தி மத்திய அரசு தமிழக அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, சோ அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளோட எண்ணிக்கை இதனோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 21 இருந்துச்சு. இப்போ ஒரு 4 சேர்க்கிறப்போ 25 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, சோ அதை பத்தின இந்த டேட்டாவை தான் இந்த நியூஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. சரியா, பேசிக்கா முக்கியமான விஷயங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. சோ அடுத்து பார்த்தோம்னா, FATF கூட்டத்தில் இந்தியாவுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது என்ன FATF அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அதாவது நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அதாவது நமக்கு ஒரு நாடு நிதியை வந்து இந்த மணி லாண்டரிங் போன்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு டெரரிஸ்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறது போகும் இல்லையா, ஸோ அதை கட்டுப்படுத்துறாங்களா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கறது தான்
இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதனுடைய வேலையே அதுதான். ஓகேங்களா, பார்த்தோம்னா பணப்பரிமாற்ற மோசடி மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்குறது, இந்த மாதிரியான குற்றங்களை வந்து தடுக்கிறது தான் இவங்களோட வேலையாவே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில இவங்க இந்தியாவோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சப்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த மணி லாண்டரிங்கை தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், அடுத்தது இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி போகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு ரிப்போர்ட்டா நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்தியாவுக்கு நிறைய பாராட்டுகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கப்பூர்ல தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ பாராட்டுகளை எல்லாம் தெரிவிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டிஸ், இந்த டெரரிஸ்ட் பினான்சிங் அப்படிங்கறத நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் ஒரு விஷயத்துல இந்தியா தவறு பண்ணுது, கொஞ்சம் தாமதப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றம் செய்யறவங்களை தண்டனை கொடுக்கறதுல, ப்ராசிக்யூட் பண்றதுல இந்தியா வந்து தாமதிக்குது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விரைவில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சரியா, ஸோ முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்போட பிளாக் லிஸ்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு மற்ற பேங்க் கிட்ட இருந்து, வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்குறோம், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்குறோம், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து நமக்கு கடன் கொடுக்காம போயிடுவாங்க. ஓகேவா, FATF-ஓட பிளாக் லிஸ்ட்ல வந்துட்டோம் அப்படின்னா, சமீபத்தில் பாகிஸ்தான் வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ வெளிநாடுகள் வந்து உதவி பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு நாட்டை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஓகேவா, ஏன் பிளாக் லிஸ்ட் பண்றாங்கன்னா, மணி லாண்டரிங் அதெல்லாம் தடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டெரரிஸ்ட் பினான்ஸ் பண்றாங்க. பாகிஸ்தான் பார்த்தோம்னா தீவிரவாத அமைப்புகளுக்கு மணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அப்படிங்கிறப்போ வேர்ல்டு பேங்க் வந்து கடன் கொடுக்கவே பயப்படுவாங்க. எங்க கொடுத்தா இவங்க வேற எங்கிட்டாவது கொண்டு போய் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, அதனாலதான் பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட பிளாக் லிஸ்ட் போகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லா நாடுகளுமே கரெக்டா பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா அப்பதான் நம்ம வெளியில இருக்கக்கூடிய பேங்க்ஸ்ல இருந்து கடன் வாங்க முடியும். சரி, கடைசியா குடியரசுத் தலைவர் உரை. ஸோ குடியரசுத் தலைவர் உரையை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று பார்த்து பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இந்தியாவிலையும் சரி, ஒரு டெமோக்ரஸி அப்படின்னாலே ஒரு குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துறப்போ யாரும் வந்து குறுக்கிட மாட்டாங்க, வெளிநடப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓகேவா, ஆனா அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவரின் அந்த உரை மீது விவாதம் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா நேத்து நமக்கு குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறது நடந்திருக்கும், ஆனா அந்த உரையின் மீது விவாதம் அப்படிங்கிறது நடக்காம இருக்கும். ஓகேவா, ஸோ இதனால எதிர்கட்சிகள் வந்து நிறைய கோஷ்டி குழப்பம் எல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நீட் விவகாரம் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கும். எமர்ஜென்சி ரிலேட்டடா பிரதமர் குடியரசுத் தலைவர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் வந்து நிறைய விவாதங்கள் அப்படிங்கிறது நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்டிருப்பாங்க. ஆனா ஆளுங்கட்சி அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அது ரிலேட்டடா தான் மக்களவையோட எதிர்கட்சி தலைவரை பத்தி ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவி அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய நாடாளுமன்ற மரபுகள் எல்லாமே, பார்லிமெண்டரி ட்ரெடிஷன் எல்லாமே ஏறக்குறைய பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கின ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வாங்காம இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டன்ல இங்கிலாந்துல பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடைமுறையை பின்பற்றுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஷேடோ கேபினெட் அப்படிங்கிற முறையில இந்த சைடு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா, இங்க வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து இருப்பாரு. ஓகேங்களா, இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, காத்திருப்பு பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இந்த பிரைம் மினிஸ்டருடைய ஆட்சி கவிழ்ந்துருச்சு அப்படின்னா இவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டரா போடுவாங்க. ஓகேவா, சோ காத்திருப்பு பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதே மாதிரி ஷேடோ கேபினெட் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கு. அது என்ன ஷேடோ கேபினெட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்க ஒரு ஹோம் மினிஸ்டர் போடுவாங்க, அதே மாதிரி ஒரு ஹோம் மினிஸ்டர் எதிர்கட்சி சார்ந்தவங்களும் போடுவாங்க. ஓகேவா, இங்க ஒரு பினான்ஸ் மினிஸ்டர்னா இங்கே ஒரு பினான்ஸ் மினிஸ்டர், இங்க ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னா இங்கேயும் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்க மினிஸ்ட்ரி போட இந்த சைடும் மினிஸ்டர்ஸ் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. சோ இங்க ஒரு ஹோம் மினிஸ்டர், இங்க வந்து ஷேடோ ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் பண்ற வேலையெல்லாம் இவர் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருப்பார். ஓகேங்களா, இவர் சரியா தான் பண்றாரா, அந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட ஒரு ட்ரெடிஷன், ஷேடோ கேபினெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அந்த ஷேடோ கேபினெட்டோட தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து இருப்பார். ஓகேங்களா, எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பாரு. அவர் தான் நம்ம காத்திருப்பு பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, இந்த ஒரு நடைமுறை வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்றதுல, இன்கேஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நிறைய எதிர்கட்சி தலைவருடைய அந்தஸ்து அப்படிங்கிறது இன்னும் மென்மேலும் உயர்ந்திருக்கும். ஓகேங்களா, சோ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
எதிர்க்கட்சி தலைவராக சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து லோக்சபாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவருடைய செயல்பாடுகளை பத்தி தான் சொல்ல வராங்க. இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது இவ்வளவு டீப்பா வேலை செய்யணும், இவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்ணி விவாதங்கள் மூலயமா ஆளுங்கட்சியை வந்து கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கணும், கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை உதாரணமாகவும் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் எந்த ஒரு பிரதமருமே ஓகேங்களா, எந்த ஒரு பிரதமருமே பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பிரதமரா ஆனதே கிடையாது. ஓகேங்களா, பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா பிற்காலத்துல எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆயிருக்கலாம். ஆனா முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டு அதற்கப்புறமா பிரதமர் ஆன ஒரே பிரதமர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் தான். ஸோ அந்த வரிசையில ராகுல் காந்தி அவர்களுக்கும் அந்த ஒரு வரலாறு படைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைச்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு காலத்துல ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில முதல்ல ஒரு அரசியல் சாசன பதவி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி தான். ஸோ இதற்கப்புறமா ஒரு பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா வாஜ்பாய் அவர்களுடைய அந்த ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. ஆக்கப்பூர்வமான விவாதங்களின் மூலமாக அவர் வந்து நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பேர் வாங்கினாதான் அவர் பிரதமருக்கு தகுதியான நபர் அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆர்டிகல்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஏறக்குறைய ஹெல்த்தி டெமோக்ரஸி அப்படிங்கறத ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும். சும்மா கூச்சல் குழப்பம் போடுறதுல எந்த ஒரு பலனுமே இல்லை. ஓகேவா, ஆக்சுவலி ஸோ ஹெல்த்தி டெமோக்ரஸி அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்து பதில்களை வாங்குறது தான் ஒரு நல்ல எதிர்க்கட்சியோட அழகு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சரியா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி அப்படின்னா என்ன, அவங்களோட பணிகள் என்ன அப்படிங்கறதா இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு 4 ஆர்டிகளை பார்த்துருக்கோம். நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.